சரி, ஏற்கனவே அந்த நியோமேக்ஸ் கம்பெனி தான் வழக்குல சிக்கிருச்சுன்னு சொல்றீங்க. அப்ப வில்லங்கம் பிடிச்ச இடத்த நம்ம வாங்கி நாளைக்கு அந்த இடத்த நம்ம அனுபவிக்க முடியாம சிக்கலாயிரும் அப்படின்னு உங்களுக்கு சந்தேகம் எழுவது இயல்புதான். ஏன்னு சொன்னா இந்த இடங்கள் எல்லாமே இந்த நியோமேக்ஸ் நிறுவனத்திற்கு சொந்தமான இடங்கள் தானா அப்படிங்கிறத போலீசார் ஆவணங்களின் அடிப்படையில உறுதி செய்து உரிய அரசாணைகளை பிறப்பித்து அதை அரசுடைமையாக்கி இருக்கிறாங்க. அதாவது பாதிக்கப்பட்ட முதலீட்டாளர்களுடைய குரல் கோரிக்கை என்னவாக இருக்குதுன்னா, இதெல்லாம் நியோமேக்ஸ் கம்பெனியுடைய சொத்துன்னு 1000 சர்வே நம்பரை இஓடபிள்யூ ஆபீஸ்ல போய் கொட்டுறாங்க, ஆவணங்களை கொடுக்குறாங்க. ஆனா அதுல பல இது பினாமி பேர்ல இருக்கு, மாமன் பேர்ல இருக்கு, சித்தப்பன் பேர்ல இருக்கு, இதோட கொஞ்சம் தொடர்பு இல்லாத இருக்கு, அந்த அளவுக்கு டெக்னிக்கலா சில சிக்கல்களோட இருக்கு. அப்ப அதை எல்லாத்தையும் ஒதுக்கிட்டு பியூரா இது நியோமேக்ஸ் தொடர்புடைய இந்த வழக்குல தொடர்புடைய இடங்கள் தான் அப்படின்னு அவர்கள் ஆவணங்களின் அடிப்படையில் உறுதிப்படுத்தப்பட்ட இடங்களைத்தான் அவர்கள் அரசுடைமையாக்கி இருக்கிறாங்க, அட்டாச்மெண்ட் பண்ணி இருக்கிறாங்க. அவ்வாறு இது நியோமேக்ஸ் நிறுவனத்தினுடைய சொத்துக்கள் தான் அப்படின்னு அடையாளம் காணப்பட்டு அட்டாச் செய்யப்பட்ட அந்த சொத்துக்களைத்தான் இந்த வழக்கை விசாரித்து வரும் சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி நீதியரசர் பரத சக்கரவர்த்தி அவரது தலைமையிலான அந்த நீதிமன்றம் தான் இந்த ஏல நடைமுறைக்கு இந்த இடங்களை கொண்டு வந்திருக்கு.